நீதிமொழிகளின் புஸ்தகம். இந்த நீதிமொழிகளை எழுதினது யாரு? சாலமோன் இல்லையா? ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கும் பொழுது இந்த நீதிமொழிகளை எழுதினாராம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கும்போது அந்த நீதிமொழிகளை எழுதினாராம். அதற்கு பிறகு உன்னத பாட்டை எழுதுறாராம். இப்போ அவருக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. வேண்டாம், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் சொன்ன அந்த வட்டத்துக்குள்ளே நான் நிற்காம கொஞ்சம் வெளியில் போயிட்டேன், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இல்லை இல்லை இல்லை, நீ பிரசங்கியை எழுதி வச்சுட்டு தாண்டா நீ போகணும். பிரசங்க நீங்கள் படித்து பாருங்கள், எல்லாம் மாயை மாயை மாயை. எது மாயைன்னு சொல்கிறாரோ அதை பிடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லோரும் என்ன செய்துட்டு இருக்கிறாங்க? ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் நீங்களும் ஓடக்கூடாது, நானும் நீங்களும் ஓடக்கூடாது. நன்றாக கவனிங்கள். அந்த சாலமோனை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். கோபாக்கினை நாளில் அல்ல, அப்படி ஒரு நாள் இருக்குது இல்லை? கோபாக்கினை நாள் பைபிளில் எத்தனை நாள் இருக்குதுங்கிறத கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எழுதி வைங்க. திருப்பி நான் எந்த நாளில் இருக்கிறேன். எபேசியரில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள்னு சொன்னால், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் நான் படுத்துகிறேனா? நல்ல கவனிங்க. உலகத்தில் இருக்கிறோம் சொல்லுங்க, நல்ல காலம் வரப்போகுது, அப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுதுன்னு சொல்லுவான். இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், சரிதானா? ஆண்டவர் சொல்லுவார், பவனி வந்து முடித்த உடனே ஆண்டவர் சொல்லுவார், எல்லாரும் பயங்கரமாக அப்படி சொல்லுவாங்க, ஓசன்னா சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்திற்கு அடுத்தவைகளை நீ சிந்தித்தாயானால் உனக்கு நல்லது நல்லது. இந்த 5 நாட்களையும் பிரயோஜனப்படுத்தின பயன்படுத்தின அத்தனை விசுவாச உடன்பிறப்புகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா எனக்கு கிடைத்த நாள். சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அன்னைக்கு சொல்லும் பொழுது ஒரு யூதனுக்கு கூட மண்டையில் ஏறலை. ஆண்டவர் சொன்னது அப்படியே ஒரு எழுத்தினுடைய உறுப்பு கூட பிசகாமல் அப்படியே நடந்தது. 70வது வருஷத்தில் தீத்து என்கிற ராயன் வருகிறான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடிக்காதபடிக்கு எல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது? இடிக்கப்பட்டு விட்டது. ஆலயத்தை கொண்டு போய் காமிக்கிறாங்க. ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே, பெருமைக்காக காமிக்கிறாங்க. ஆண்டவர் அப்படியே பார்த்துட்டு சொல்லுகிறார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்ன செய்யப்படும்? அதெல்லாம் சரித்திரத்தை நிறைய சொல்ல வேண்டும். எப்படி இடித்தாங்க, யார் வந்து இடித்தாங்க, ஆமென். சரித்திரத்தை சொல்லணும், இன்னும் பல மணி நேரங்கள் தேவை. அப்படின்னால் ஆண்டவருடைய வாயிலிருந்து விழுந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது தேவ பிள்ளைகளே. ஆமென், அல்லேலூயா. அப்படி என்றால் என்னை குறித்து உங்களை குறித்து இன்றைக்கு கர்த்தர் சத்தியத்தை, கிருபையினாலே சத்தியத்தை, அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான் இல்லையா? அந்த கிருபையினாலே சத்தியம் நமக்கு கிடைத்திருக்கிறதே, அந்த சத்தியத்தை நான் என்ன செய்யக்கூடாது? தள்ளக்கூடாது. நாளைக்கு பார்க்கலாம், நாளன்னைக்கு பார்க்கலாம். இல்லை, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்திற்கு அடுத்தவைகளை சிந்தித்தால். இன்னைக்கு செய்தியே சமாதானத்தை குறித்து தான் இந்த கர்த்தர். ஏனென்றால் நம்ம வேற எதையோ நினைச்சிட்டு சமாதானம் என்கிறோம். நீதிமொழிகளில் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். கோபாக்கினை நாள் என்று ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் நம்மெல்லாம் தப்பிச்சிருவோம். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கோபாக்கினை நாளிலே ஆமென், ஐஸ்வர்யம் உதவாது, பணம் உதவாது, பொருள் உதவாது. அன்னைக்கு நான் அவ்வளவு படிச்சிருக்கிறேன், இவ்வளவு சம்பாதிச்சுக்கேன், பெட்டியாக வச்சிருக்கிறேன், எதுவுமே நடக்காது. பணத்தை கொடுத்து பாவ மன்னிப்பு என்ன செய்ய முடியாது? பணத்தை கொடுத்து ஆமென் நித்திய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? உலகத்தில் வேணா வேற காரியங்களை செய்யலாம். அதை தொடர்ந்து வாசியுங்கள். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். எந்த மரணத்துக்கு தப்புவிக்கும்? சரியா? நீதியோ, ஒருவன் நீதிமானாக்கப்பட்டான் என்றால் ஆமென், அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆமென், 2வது மரணத்துக்கு அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். சரியா? அதனால் இன்றைக்கும் கூடி வந்திருக்கிற அத்தனை ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இதை சாதாரண ஒரு காரியமாக நாம் எடுத்து விடவே கூடாது. ஆமென். மரணத்தை குறித்து நாம் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஒருத்தர் மனம் திரும்பவே இல்லைங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்படவே இல்லை, ஆனால் நல்ல கொடி கட்டி பறக்கிறாரு. அவருக்கு பொருளாதார பிரச்சனை இல்லை, பண பிரச்சனை இல்லை, அவங்க பயங்கரமாக இருக்கிறாங்க. பாவத்தை அறிக்கை செய்யாமலே, பாவ மன்னிப்பு பெறாமலேயே அவங்க செத்து போயாச்சு. அவங்க அடக்காராதனை பயங்கரமாக நடந்தது. பணம் இருக்கிறதுனால கல்லறையெல்லாம் பயங்கரமாக கட்டியிருப்பாங்க.
அவர்களை குறித்து வேதத்திலே ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறார். ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்துகிறபடியினாலே நன்றாக கவனிங்க. அந்த வசனத்தை வாசித்து விட்டு இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சத்தியத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோபுவினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை. அதனால தான் யாரும் ரகசிய பாவத்துக்குள்ளே இருந்துடாதீங்க, மனம் திரும்பாமல் இருந்துடாதீங்க. உதட்டளவில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு உங்கள் இருதயம் ஆண்டவரை விட்டு தூரமாக போய்விடக்கூடாது. ஊழியக்காரங்க முன்னால் நடிக்கக்கூடாது. பிள்ளைங்கள்ட்ட சொல்லுகிறேன், அப்பா அம்மா முன்னால் நடிக்கக்கூடாது. ஆமாம் மம்மி, அப்படித்தான் மம்மி, அப்படி சமயம் இல்லை, நடிக்காத. மனுஷன் வேஷமாகவே அந்த லிஸ்ட்டில் நம்ம வரக்கூடாது. அது வேற வேஷம். ஒரு நாள் கலையும். சில நேரத்தில் அந்த ரோட்டில் கோழி குஞ்சு விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சிவப்பு கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். ஒரிஜினல் கலர் அது கிடையாது. ஒரு மழை பெய்தா எல்லாம் என்ன செய்துரும்? சாயம் வெளுத்துரும். நானும் நீங்களும் வேஷம் போடக்கூடாது. ஒரு நாள் சாயம் வெளுத்துரும். சரியா? இந்த வசனத்தை கவனமாக படிங்க. ஏன்னா நம்ம இந்த வசனங்களை தான் நம்ம உட்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை தான் நாம் உட்கொள்ள வேண்டும். யோபுவினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்கள், இளவயது, சின்ன வயசு. நல்ல கவனிங்க. பாவத்தை அறிக்கை செய்வதற்கு நாளைக்கு பார்க்கலாம், நாளன்னைக்கு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் லேட் பண்ணக்கூடாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் அப்புறம் சரியா? சில நேரத்தில் பெற்றோர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அம்மா அப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டே இருந்த உடனே பிள்ளைங்க வருவாங்க. உடனே அப்பா சொல்லுவார், சரி பிள்ளை வந்துட்டான், அவன் காதில் இது என்ன செய்திடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டவுடனே என்னோட 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு அப்போ தான் அவங்க வாலிப வயசுக்குள்ளே வராங்க. அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? டேடி இந்த தப்பெல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா. உலக ரீதியாக நான்லாம் ஒரு டீச்சராக இருந்தும் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறேன். நிறைய அதை செய்யாத இதை செய்யாதன்னு அடி கொடுத்துருக்குறேன். எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறேன். என்னைய கவனிங்க, பறக்க பார்க்காதீங்க, தயவு செய்து கவனிங்க, என்னைய கவனிங்க. நான் நேற்றுக்கே சொன்னேன், சத்துரு எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செய்து கவனிங்க. ஏனென்று சொன்னால் முக்கியமாக இந்த கன்வென்ஷன் உங்களுக்கு அதைத்தான் செய்திருக்க வேண்டும். இந்த இருதயத்தை என்ன பிடுங்கினாலும் நம்ம இருதயத்திலிருந்து வசனம் வெளியில் போயிடக்கூடாது. வார்த்தை நிறைய பேருக்கு இன்றைக்கி வசனம் கையில் இருக்குது, அதுக்கப்புறம் உதட்டில் இருக்குது, இருதயத்துக்குள்ளே இருக்குதா? இருதயத்தை ஸ்கேன் எடுத்து பார்த்தா பைபிள் உள்ளே இருக்கணும், உள்ள வசனம் இருக்கணும், சத்தியம் உள்ளே இருக்கணும். நீங்கள் 119வது சங்கீதம் இப்போ எடுக்க வேண்டாம், உள்ள நீங்கள் முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள். அழுகிறான், ஆண்டவரே இவங்க சத்தியத்தின்படி நடக்கலையே. அந்த ஒரு வசனத்தை வேணால் வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக யோபினுடைய வசனத்தை நாம் வாசித்து விடலாம். அவன் எலும்புகள் அவனுடைய சின்ன வயது, வாலிப வயது, அதனுடைய பாவங்களினால் நிறைந்திருக்கிறது. அவன் இப்போ செத்து போயிட்டான். அவன் இல்லை, அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். எது படுத்துக்கொள்ளுமா? பார்த்தீங்களா? நான் மறைச்சிட்டேன், என் மனைவி கிட்ட மறைச்சிட்டேன், என் கணவன்கிட்ட மறைச்சிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு தெரியாது, அவங்க கிட்ட மறைச்சிடலாம். ஆனால் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே. அவருக்கு முன்பால எல்லாம் எப்படி இருக்குது? வெளியரங்கமாய் வெளிச்சமா இருக்குது. காயின் ஆபேலை கொலை பண்ணிக்கிட்டு அப்படி ஜம்முன்னு போய் நிற்கிறாரு. யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி போய் நிற்கிறாரு. ஆண்டவர் கேட்குறாரு, உன் தம்பி எங்கப்பா? அடுத்தது கேட்டான் பாருங்க, நான் அவனுக்கு காவலாளியா? இவன் தான் என்ன செய்தான்? கூட்டிட்டு போய் கொலை செஞ்சான். தன் சகோதரனை கொலை செய்த இருக்குதா வசனம் எபிரேயர்ல? பார்த்தீங்களா? இவன் தான் செஞ்சான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன் சகோதரன் எங்கப்பா? நான் அவனை பார்த்துக்கிட்டா இருக்கிறேன். அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் ரத்தம் என்னை பார்த்து என்ன செய்கிறது? அல்லேலூயா. ஒருவேளை இங்கே இருக்கிற தம்பி தங்கச்சி பிள்ளைங்கக்கிட்ட சொல்கிறேன், மம்மி பார்க்கல, டேடி பார்க்கல, யாருமே பார்க்கல. இல்லையா, ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒரு கேமரா, அந்த கேமரா இருக்குது பார்த்தியா? அதே போல் பரலோகத்திலிருந்து ஒரு கேமரா ஒன்று என்ன செய்து கொண்டு இருக்கிறது? படம் பிடித்து கொண்டே இருக்கிறது. மறந்துடாதீங்க. இந்த பக்கத்தில் ஒரு இப்போ 500 ரூபா ஒரு நோட்டு இருந்ததுன்னா உடனே என் கண்ணு மற்றவங்கள தான் பார்க்கணும். யாராவது பார்க்குறாங்களா எடுத்து அப்படியே உள்ளே தள்ளிடுவோமா? பார்த்தீங்களா? இருதயம் திருக்கும்
கேடுமா, வெரி குட், மகா கேடு. சரிதானா? அப்படி இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அப்படின்னா நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை பாருங்க. ஆமென். யோபு அழகாக கற்றுத்தருகிற ஒரு வார்த்தையை பாருங்க. அவனோடு கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளுமா. ஒரு நாள் எல்லாரையும் கர்த்தர் துன்மார்க்கரையும் அவன் எழுப்புவார், நீதிமானை எழுப்ப வைக்கிறார். அப்படி எழுப்பின நீதிமானெல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போவாங்க. ஐயா, மற்றவங்க எங்கே போவாங்க ஐயா, எங்கே போவாங்க? ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதமே அதுதான். லாசரு மரிக்கிறது வரைக்கும், பூமியில் இருக்கிறது வரைக்கும் அவனுக்கு பெரிய விடுதலை இல்லை. ஆனால் அவன் மரித்த அன்னைக்கு ஆமேன் ஆமேன் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய மடியில் போய் என்ன செய்கிறாராம்? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தி இருப்பார்களாம். பந்தி இருப்பார்கள். நம்ம சேர் போட்டு வைக்கக்கூடிய பந்தி அந்த பந்தி இல்லை, அது வயருக்காக இருக்கிற பந்தி. இந்த பந்தி வேற. அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாம் கட்டாயம் நிறைவேறியே தீரும். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆமேன் ஒரு வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நன்றாக கவனியுங்கள். ஆமேன். வார்த்தை நம்முடைய இருதயத்தை விட்டு கடந்து போயிடக்கூடாது. கர்த்தர் வார்த்தையை தரும் பொழுது அதை அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். ஆமேன். முதன்மை அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படக்கூடிய பேதுருவை கொண்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாக தியானிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பேதுருவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை சகோதரி சத்தமாக வாசியுங்கள். ஆகையால்னு வந்து விட்டாலே கொஞ்சம் என்ன கவனிங்க, கொஞ்சம் என்ன கவனிங்க. வாசிக்கலாம், டைம் இருக்குது, வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. நம்ம ஒரு கடிதம் எழுதுகிறோம் அல்லது ஒரு மனு எழுதுகிறோம், ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து ஒரு காரியத்தை எழுதுகிறேன்னால் எடுத்ததுமே ஆகையால், therefore, எனவே அப்படி எழுத மாட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை எழுதிக்கிட்டு தான் முடிவாக என்ன எழுதுவோம்? ஆகையால், அதனால. அப்படின்னா அதற்கு முன்பு இருக்கிற 13 வசனங்களையும் நீங்கள் மற்ற நேரங்களிலே தியானித்து பாருங்கள். அதுல சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? 3வது வசனம், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த அறிவு உள்ள போகாம தான் சத்துரு கை வைப்பான். நல்ல கவனிங்க. முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுதான். இதில் இருக்கிற காரியங்கள் தான் இப்பொழுது நம்ம நடக்க போகிறது. நல்ல கவனிங்க. முன்னால ஒரு நியாய தீர்ப்பு நடந்தது, பின்னால ஒரு காரியம் வருகிறது. அதற்கு நம்முடைய ஆண்டவர் பேதுருவை கொண்டு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த 5 நாட்களிலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்ம சபையில் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அந்த கன்வென்ஷன் எதற்காக தெரியுமா? இன்னும் கொஞ்சம் பலகீனமாக இருந்துடாதீங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளி நிற்காதீங்க, இன்னும் ஆண்டவரோடு நெருங்கிருங்க. நம்ம தூரமாக இருக்காதீங்க. அவன் தூரத்தில் இருக்கிறவங்க ஆண்டவரோடு நெருங்கி சேர்ந்து அவரோடு கூட ஓடி நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. அந்த ராஜ்யத்திலே நாம் பங்கு உள்ளவர்களாய் மாறுவதற்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஐயா, இதாம்மா மிகப்பெரிய ஆசீர்வாதம், இதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இங்கே சில காரியம் கிடைக்கலையே, எனக்கு மற்றவங்களை போல என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியலையே. கவலையே படாதீங்க பிரதர் சிஸ்டர், கவலைப்படாதீங்க. என்னால் இந்த வீடை முழுமையாக கட்டி முடிக்க முடியலையே, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியலையே, ஒன்றும் இல்லை, கவலையே படாதீங்க. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் சொல்லக்கூடிய வசனமெல்லாம் உள்ள இருக்குது, வேதத்துக்குள்ள இருக்குது. அந்த வசனத்தை உறுதியாக நம்ம பிடித்து கொள்ளலாம். அதனால 13 வசனங்களை, ஏனென்றால் இது ஒரு வாக்குத்தத்தம். இன்னைக்கு வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி மட்டும்தான் கிடைக்கும் அல்லது மாதத்தில் முதல் நாள் மட்டும்தான் கிடைக்கும்னு ஓடாதீங்க. 13வது வசனத்தை பாருங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின் படியே, பார்த்தீங்களா? அதனால தான் நான் முடிவான வசனத்தை வாசிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு இருதயத்தில் ஒரு உந்துதலை தந்தார். இப்போ மறுபடியும் அந்த 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே, 13 வசனத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் ஆகையால். அப்ப நீங்க அதை தியானிக்கணும். அதில் என்ன நடக்குது, இனி வரக்கூடிய காரியங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறாரே. அப்படின்னா நான் அதில் எப்படிப்பட்டவனாய் என்னை இணைத்து கொள்ள, சேர்த்து கொள்ள, என்னை அதில் அப்படி என்னை அதில் நான் ஒப்படைக்க நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், நல்ல கவனிங்க. நம்ம எதுக்கு காத்திருக்கிறோம்? எதுக்கு காத்திருக்கிறோம்?
நீங்கள் எல்லாரும் எங்களை பார்த்து சொல்லுங்க, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். நாங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து சொல்கிறோம், இவைகள் வர காத்திருக்கிற. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டோமா? இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் வேண்டாம், விட்டுருவோம். புரிந்து கொள்வதற்காக நம்ம எல்லாரும், அல்லேலூயா ஐயா, இதுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். விடுங்கங்க, மற்ற காரியங்களை விடுங்க. நான் நேற்றுக்கே சொன்னேன், இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்பதை நம்முடைய பரமபிதா என்ன செய்திருக்கிறார். அதுக்கு மேலே யாருங்க இருக்கிறா? ஒரு தூதன் அறிந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு டவுட்டாக இருக்கும். தூதன் வருவானா வர மாட்டானான்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே யாருங்க இருக்கிறா? ஐயா யார் இருக்கிறா? சரிதானா? ஆமேன். ஆகையால் பிரியமானவர்களே, எப்படி அழைக்கிறார் பார்த்தீங்களா? நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தில் இருக்கிறவங்க அல்ல, பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே. சரியா? ஆமேன். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் நம்ம எப்படி இருக்கணுமா? நல்ல கவனிங்க, கரையற்றவர்களும். அதற்கு அடையாளமாகத்தான் நம்ம எல்லாரும் வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறோம். நல்ல கவனிங்க, வஸ்திரத்தோடு நம்ம நின்றக்கூடாது. சரிதானா? கரை எங்கே இருக்கும்? வஸ்திரத்தில் இல்லை. அது கூட இப்போ எடுக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இருதயத்தில் கரை இருக்குதா? உள்ள கரை இருக்குதா? யாரையாவது குறித்த கசப்பு இருக்குதா? விரோதம் இருக்குதா? பகையை சிலுவையில் கொன்று அந்த பகையை நாம் பிடிச்சிக்கிட்டு ஓடக்கூடாது. நாம் பிடிச்சிட்டு ஓடக்கூடாது. நல்ல கவனிங்க, சில வசனங்களை பார்த்து சரியான ஒரு தீர்மானம். மாலை நேர கூட்டத்தில் முழுமையான முடிவுக்குள்ள வந்து இந்த உலகத்தை கலக்குகிற பிள்ளைகளாய், என் ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய், நாம் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த கன்வென்ஷன் மூலமாய் நம்மை மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள், கரையற்றவர்களும். ஆண்டவரே, நான் அப்படி இருக்கணும் ஆண்டவரே. கேட்கலாமா? விடுங்கங்க, மற்ற காரியத்தை விடுங்கங்க. கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு. அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தலைப்பு சமாதானம். நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? சமாதானம்னு சொன்னால் ஒரு நல்ல வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லாமல் 3 வேளையும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறதுக்கு பேர் சமாதானம் நினைக்கிறாங்க. ஒரு தேவ மனிதர்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், சமாதானத்தை குறித்து ஒரு படம் வரைங்களேன். அந்த படத்தை காமிச்சு, நம்ம கடந்த நாட்களில் வாலிப பிள்ளைகளுக்கு நான் நிறைய இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சேன். மறந்துருப்பீங்களா என்னமோ தெரியல. பிரதர் மறக்கல் அழகாக சொன்னாங்க. நல்ல கவனிங்க ஐயா, நான் சமாதானத்தை குறித்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன், அதை புரிய வைக்கிற மாதிரி. சரியா? அதை வருகிற கூடிய உடன்பிறப்புகள் அதை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு படம் வரைங்கன்னு சொன்னோன்னா 2-3 பேர்கிட்ட சொன்ன உடனே என்ன சொன்னாங்களாம்? நிறைய வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒருத்தர் அழகான ஒரு படம் வரைஞ்சாராம். எப்படி தெரியுமா? ஒரு கடல் அலை வேகமாக அடிக்குது. அதில் ஒரு சின்ன பாறை, அந்த பாறையில் ஒரு சின்னதாக ஒரு பொந்து மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பறவை அப்படி பாதுகாப்பாக இருக்குது. மற்றவங்கெல்லாம் எப்படி எடுத்தாங்க? காற்றே அடிக்காத, புயலே வீசாத, பிரச்சனையே வராத இடம் தான் என்னது? ஆமாம், சமாதானம் நினைக்கிறாங்க. நல்ல கவனிங்க, நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். சரிதான்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உலகத்திலே உபத்திரவம் உண்டுன்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா ஆண்டவர்? மற்றவங்க தலையில் போட்டு அடிப்பாங்கங்க. நிறைய பிள்ளைங்க தங்க வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. அவங்களால எதிர்த்து நிற்க முடியல, போராட முடியல. உங்க எல்லாருக்கும் வயலுக்கு போயிருப்பீங்க அல்லது வாய்க்கால் போயிருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? செத்த மீன் என்ன தேகம் தெரியுமா? தண்ணியோட போய் என்ன செய்துட்டு போயிடும், இழுத்துட்டு போயிடும். தெரியுமா? தண்ணி போகிற மாதிரியே போயிடும். ஆனால் உயிருள்ள மீன் ஒரு நாள் தண்ணி போகிற போக்கில் என்ன செய்யாது, போகாது. எவ்வளவு ஃபோர்ஸாக தண்ணி வந்தாலும், எவ்வளவு வேகமாக தண்ணி வந்தாலும் அதை எதிர்த்து என்ன செய்யும்? ஜெயிச்சு காமிக்கும். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் இருக்குது. அதுக்கு எல்லாருக்கும் 5 அறிவுன்னு சொல்கிறாங்க. நம்மை கர்த்தர் பூரணம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். இந்த உலகத்தின் பாடுகளை கண்டு நான் கலங்கி நிற்கலாமா? பவுலையும் சீலாவையும் பிடிச்சி சிறையில் தொழு மரத்தில் மாட்டி வச்சிருக்குது. என்னையும் உங்களையும் வச்சா நம்ம எப்படி இருப்போம்? அழுது முகமெல்லாம் வீங்கியிருக்கும். அந்த இடத்துல கர்த்தர் 2 பேரையும் இரவு முழுவதும் பாடி ஆண்டவரை துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எங்கேயா சமாதானம்? அந்த இடத்துல அலைகள் அடிக்கிறது, காற்று வீசுகிறது. அந்த பறவை, எனக்கு இது அடைக்கலம் கிடைச்சிடுச்சியா, எனக்கு இது அடைக்கலம் கிடைச்சிடுச்சு, இந்த இடம் எனக்கு அடைக்கலம். நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தேவனுடைய சமூகம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதனால தான் ஆமென் பேதுருவோட அந்த வசனத்தில் மறுபடியுமாக அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம். ஆமென் பாருங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி. இன்னைக்கு காலையில் ஆராதிக்க வந்திருக்கிற உங்களிடத்துல ஆண்டவருடைய நாமத்தில் ஒன்று கேட்குறேன். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஆமென் கிருபாசனத்தில் வந்து சமாதானத்தோடு இருக்கிறீங்க? உங்கள் கண்ணு இங்கே பார்க்கலாம், உங்கள் முகம் இங்கே பார்க்கலாம், ஆனால் இருதயத்துக்குள்ளே இந்த தரச்சக்கரம் ஓடின மாதிரி ஓடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வெளியில் இல்லைங்க, எங்கேயோ இல்லைங்க, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, பாடல் பாடவே முடியாதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அனுபவத்தை பார்க்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபத்தை என்னோடு கூட திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரை எங்க வைத்து அழகு பார்க்கிறார். நம்ம இருதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது, விரோதம் இருக்கக்கூடாது, வேற எந்த காரியம் இருக்கக்கூடாது, திருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே, அதுக்கப்புறம் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். இப்போ எங்க வச்சு ஆண்டவர்? என் ஆவியோடு. நான் இப்போ கேட்குறேன், உங்க ஆவியோடு ஆண்டவர் சேவிக்கிற தேவனாக இருக்கிறாரா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன். இதாங்க நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை பார்த்து வேகமாக கடந்து சொல்லுவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12வது அதிகாரம், எபிரேயர் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஆமென். 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:14. ஐயா, இது சபைக்கு சொல்லப்படுகிற காரியம் யாவரோடும். அப்போ சபைக்குள்ளால என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? சில நேரத்தில் தெரியாமல் திடீர்னு ஒரு சகோதரி பக்கத்தில் வந்து உட்காந்துருவீங்க. உட்காந்ததுக்கு பிறகு தான் பார்ப்பீங்க, இவக்கிட்ட வந்து உட்காந்துட்டோமே, எந்திரிச்சு போகவும் முடியாது. ஆராதனை முடிகிறத வரைக்கும் இங்கே வெந்நி கொதிக்கிற மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும். என் ஆவியோடு நான் சேவிக்கிற ஆண்டவர், என் ஆவியோடு. உங்க ஆவியில் எப்படி பிரதர் இருக்குது? ஒருவேளை வெளியில ஸ்தோத்திரம் சொல்றீங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இருதயத்துக்குள்ள மனிதன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் எங்க பார்க்கிறாரு? அந்த வசனம் உங்க பைபிள்ல இருந்தா, உங்க வார்த்தையில கர்த்தர் உங்களை எழுதி தந்திருந்தா பிடிச்சிக்காங்க. என் இருதயத்தை, உங்க இருதயத்தை கர்த்தர் ஸ்கேன் எடுத்து பார்த்தா எனக்கு வெளியில தான் தெரியும், ஆனா ஆண்டவர் எங்க பார்க்கிறாரா? இருதயத்தை பார்க்கிறார். சரிதானா? திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தியாச்சு, அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் இவர் யாருங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? இவர் யாருங்க பாவத்தை மன்னிக்கிறது? அவருடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிந்து. நல்ல கவனிங்க. அப்படின்னா ஆராதிக்க வருவதற்கு முன்பதாக என் நினைவுகளை கர்த்தர் அறிகிறார், என் இருதயத்தை கர்த்தர் அறிகிறார். உதட்டில் இந்த ஜனங்களோ உதட்டளவில் என்ன ஆராதிக்கிறாங்க, அவர்கள் இருதயமோ என்னை விட்டு. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. சரிதானா? கடந்த நாட்களில் அன்னாளை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அன்னாள் இருதயத்தை ஊற்றி என்ன செய்தாங்களாம்? ஜெபித்தாங்களாம். அதனால தான் அவங்களுக்கு முதல் தீர்க்கதரிசியை ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற பாக்கியத்தை அந்த அம்மா பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை தீர்க்கதரிசிகளாக கொடுங்க. தீர்க்கதரிசினா வேற எதுவுமே இல்லை, வரக்கூடிய காரியங்களை இப்போவே அறிவிக்கிறதுக்கு பேர் தான் என்னது?
பின்னால் நடக்க போகிற காரியத்தை இப்போ சொல்கிறது தான் என்னது? தீர்க்க தரிசனம். பின்னால் என்ன நடக்க போகுது? ஒரு பெரிய நியாய தீர்ப்பு நடக்க போகுது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்போம். மற்றவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு நீங்களே பைபிள் சொல்லுகிறத நீங்களே ஆமீன் சீர்தூக்கி பாருங்கள். யாவரோடும், மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும். அதுக்கு பிறகுதாங்க பரிசுத்தம் வருது. பார்த்தீங்களா? அதுக்கு பிறகுதான் பரிசுத்தம் வருகிறது. ஐயா, சமாதானத்தின் தேவன் நமக்குள்ள இல்லைன்னா பரிசுத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. பிரதர், சிஸ்டர், நம்ம வேறு, நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட விதம் வேறு, நம்ம அழைக்கப்பட்ட விதம் வேறு. சரியா? மற்றவர்களை போல அல்ல. அவங்க பகையோடு இருப்பாங்க, பகையோடு இருப்பாங்க. ஒரு சின்ன உதாரணத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். நல்ல கவனிங்க. ஆமேன். ஒரு கணவன் மனைவி நல்ல அரசாங்கத்தில் வேலை செய்தாங்க. கவனிங்கம்மா பிள்ளைங்க, கொஞ்சம் கவனிங்க. நான் இதை கதை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, கதை சொல்ல நினைக்காதீங்க. இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்களாய், இந்த வசனத்துக்கு நமக்கு உரிமை உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அதற்காகத்தான் எத்தனையோ எக்ஸாம்பிள், உதாரணங்கள் சொல்லக்கூடியது அதற்காகத்தான். ஆமென். நல்ல கவனிங்க. ஒரு கணவன் மனைவி நல்ல அரசாங்கத்தில் வேலை பார்த்தாங்க. 2 பேரும் கை நிறைய சம்பளம் வாங்கினாங்க. 2 பேரும் ஒரு காலகட்டத்தில் அந்த வேலையை விட்டுட்டாங்க. அந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் இனி ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் என்னையும் வேலையை விட வச்சது. ஆண்டவரே போதும், இவ்வளோ நாள் அவன் எனக்காக நான் ஓடிட்டேன், என்னை ரட்சித்த ஆண்டவருக்காக போக வேண்டும் என்று சொல்லி. நல்லாக கவனிங்கள். அவன் 2 பேரும் வேலையை விட்டுட்டாங்க. வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. 5 வருஷம் ஊழியம், பயங்கரமான ஊழியம். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்து முழங்காலில் நின்று ஐயோ நாங்கள் எப்படி வாழ்ந்துட்டோமேன்னு சொல்லி நிறைய தம்பிமார், தங்கைமார், சகோதரிகள் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரே பிள்ளை, ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, வேற பிள்ளைங்க கிடையாது. அந்த பிள்ளைய ஒருத்தன் ஆசைப்படுத்தி கொலை பண்ணிட்டான். எப்படி இருக்கும்? துடிச்சிட்டாங்க. ஆண்டவரே, நாங்கள் என்ன தப்புப்பா பண்ணணும்? கவர்மெண்ட் வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு உங்க வேதத்தை எடுத்துட்டு ஊழியத்துக்கு வந்தோமே ஆண்டவரே, எங்களுக்கா அந்த நிலைமை? 2 பேரால ஜீரணிக்கவே முடியலை. அடுத்த ஒரு 3 வருஷம் ஊழியமே செய்யலை. தாடியெல்லாம் வளர்த்து 2 பேரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஆராதனைக்கு ஓடுறாங்க பைபிளை தூக்கிட்டு. இவங்க 2 பேரும் ஒரு பார்க்கில் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு தம்பி வேகமாக ஓடி வரான். வந்து, அங்கிள் எப்படி இருக்கிறீங்க? அப்போ இவரு கேட்டாராம், அங்கிளா, நீ யாருன்னே? என்ன அங்கிள், என்னையே தெரியலையா? அங்கிள், நான் மதுவுக்கு அடிமையாக இருந்தேன், பெற்றோருக்கு பயன் இல்லாத பிள்ளையா இருந்தேன், என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தானே அங்கிள் ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்னீங்க. ஆமாப்பா, இப்போதான் ஞாபகம் வருது. இப்போ எப்படிப்பா இருக்கிற? அங்கிள், நான் ரட்சிக்கப்பட்டு என் சபையில் நான் தூணா இருக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்கிறேன். அப்படியாப்பா, சரிப்பா, நீ அப்படி இரு என்னம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்களாம். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சகோதரி, இன்னொரு அருமை தங்கை ஓடி வராங்க. வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ஆண்டி எப்படி ஆண்டி இருக்கிறீங்க? எனக்கு உன்னை பார்த்த மாதிரி இருக்குதுமா, ஆனால் எனக்கு ஞாபகத்தில் வரல. ஐயோ ஆண்டி, என்ன போய் நீங்கள் மறந்துட்டீங்களா ஆண்டி? நான் எவ்வளோ தூரம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். பாய் ஃப்ரெண்டு, சினிமா அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேனே, அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு இருந்தேனே, நீங்கள் தானே ஆண்டி ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்னீங்க. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டது உங்க மூலமா தானே ஆண்டி. இப்படி சொல்லிட்டு இப்படி பிள்ளைங்க வர்றதும் அந்த இவங்களை பார்த்து சிரிக்கிறதும் அப்படி போன உடனே கணவன் மனைவியை பார்க்குறான், மனைவி கணவனை பார்க்குறான். இப்போ கணவன் கேட்குறாரு, அம்மாடி, நீ ஏதோ ஒரு காரியத்தை என்கிட்ட சொல்றதுக்கு நீ வர, உன் மனசில் இருக்கிற அந்த படபடப்பு, அந்த துடிப்பு நான் கொஞ்சம் உணர்த்தப்படுகிறேன். நீ என்ன சொல்ல வரையோ நீ என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத வச்சு கோவிச்சிக்காதீங்க, ஒன்று செய்வீங்களா, ஒன்று செய்யலாமா? எத்தனை பிள்ளைங்க வந்தாங்க பார்த்தீங்களா? உங்களால் தாங்க நாங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்தோம். நீங்கள் தாங்க எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னீங்க, நீங்கள் தாங்க எனக்கு சத்தியத்தை சொன்னீங்கன்னு இவ்வளோ பேர் நம்மளை காமிக்கிறாங்களே, அப்படி நான் ஒன்று செய்யலாமா? போனது போட்டுங்க, என்னை செத்து போன நம்ம புள்ள திரும்பி வரவா போறா? அவள் உண்மையில ரட்சிக்கப்பட்டவ. அதனால வசனத்தின்படி பரலோகத்தில் நம்ம அவளை பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம ஊழியத்தை விட்டுட்டோமே, கொஞ்சம் இப்படி நம்ம இருந்துட்டோமே, ஒன்று செய்யலாமா? அடுத்தது நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கலாமா?
அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மாடி, நானும் அதைத்தான் சொல்லலான்னு நினச்சேன்டா, ஆனால் நீ என்ன நினைப்பன்னு தெரியலையே, நீ வேணாங்க அப்படியெல்லாம் நீ சொல்லிடுவேன்னு நினைப்பேன்னு சொல்லி தான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் ஆவியானவர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார், உன் இருதயத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறார். இப்போ அந்த வெறுப்பு, அந்த கசப்பு எல்லாம் போய் உனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துருச்சு. பார்த்தியா, நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? நம்ம இந்த ஊழியத்தை மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அதே கிரவுண்டில் 2 பேர் கையை பிடிக்கிறாங்க, ஒருத்தர் கையை பிடிக்கிறாங்க, ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறாங்க. இப்போ ஆவியானவர் பேசினாராம். நல்ல கவனிங்க, என்ன தெரியுமா பேசினாராம்? ஆண்டவர் கேட்டாராம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிற ஆண்டவரே, என்கிட்ட ஜெபிக்கிறீங்க இல்லை? ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரி, 2 பேரும் எனக்காக வேலையை விட்டுட்டு வந்தீங்க, ஊழியெல்லாம் செய்தீங்க, உங்களுக்கு ஒரு மகன் இருந்தாலே, இப்போ எப்படி இருக்கிறா? இல்லை ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமே. இல்லை ஆண்டவரே. சரி, உங்கள் மகளை ஒருத்தன் கெடுத்து கொன்னுட்டான் இல்லை? ஆமாம். நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களா? ஆண்டவரே, அதனால தான் ஆண்டவரே நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தோம், திருப்பி நாங்கள் ஊழியத்தை செய்ய போகிறோம் ஆண்டவரே. இந்த 3 வருஷம் செய்யலை, எங்களை மன்னிச்சுக்காங்கப்பா. அதை விடுங்க, உங்கள் மகளை ஒருத்தன் கொலை பண்ணி கொன்னான் தெரியுமா? அவன் இப்போ எங்கே இருக்கிறான்? ஜெயிலில் கம்பி அன்றான் ஆண்டவரே, ஜெயிலில் கம்பி அன்றான் ஆண்டவரே. அப்படியா? நீங்கள் என்ன நேசிக்கிறதா இருந்தா, என்னுடைய ஊழியத்தை செய்கிறதா இருந்தால் ஒரு காரியத்தை செய்யணும். செய்வீங்களா? சொல்லுங்க ஆண்டவரை, நாங்கள் செய்கிறோம். ஜெயிலில் இருக்கிற அவனை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு நல்ல விருந்து கொடுப்பீங்களா? 2 பேரும் பட்டார்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு கேட்டாங்க, அவனையா? எங்கள் ஒரே பிள்ளைய கழுத்தை நெரிச்சு நாசமாக்கி கொண்டானே, அவனையா? 2 பேருக்குள்ள போராட்டம் முடியலை. அவர் 2 பேரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். உடனே ஒரு மனு எழுதுறாங்க, நேர அந்த ஜெயில் வார்டன்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்களாம், நாங்கள் அவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு விருந்து கொடுக்குறோம், எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஜெயில் வார்டனுக்கு ஷாக் ஆகிட்டு, அவர் நினைக்கிறாரு இவங்க கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் ஏதாவது சாப்பாட்டில் விஷங்க தான் வச்சு கொன்னுடக்கூடாது, அப்படி ஏதாவது செய்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிட்டாங்களாம். இவர் கொஞ்சம் போங்க, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபித்தாராம். அப்போ சொன்னாராம், என் பிள்ளைங்க கூப்பிடுறாங்க, அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் வந்தது, அவனுக்கு ஷேவெல்லாம் பண்ணி இவங்க காரில் அவனை ஏற்றிட்டு அப்படியே வீட்டுக்குள் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அவன் தலை குனிஞ்சு அப்படியே இருக்கிறான். டைனிங் டேபிளில் சாப்பாடு எல்லாம் வச்சுருக்குது. வச்ச உடனே இந்த அக்கா சொன்னாங்களா, அந்த அம்மா சொன்னாங்களாம், தம்பி சாப்பிடுப்பா அப்படின்னாங்களாம். அப்போ தான் நிமிர்றான், கண்ணில் குடமா ரத்தம் வருது. என்ன சொன்னீங்க? தம்பியா? நானா? நான் தம்பியா உங்களுக்கா? இந்த கையினால கிறிஸ்துவின் அன்பு என்னன்னு தெரியாம நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே, என்ன போய் தம்பின்னு கூப்பிடலை, எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்ட உடனே கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சொன்னாங்களாம், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு உடன்பிறப்புகளே, நம்ம சபைக்குள்ளால நமக்குள்ளால சத்துருனுடைய விரோதம் என்கிற பகை என்கிற காரியம் கடுகளவு கூட என்ன செய்யக்கூடாது. அமைதியாயிட்டீங்களா? நம்ம சபையை பார்த்து உண்மையிலே கிருபையின் ஆவியை பெற்றவங்க இவங்க தான் ஐயா. மறுபடியும் சொல்கிறேன், வீட்டுக்குள்ளால பிரிவு இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளால இன்னைக்கு நிறைய வீட்டில் பெற்றோர் பிள்ளைங்க கிட்ட பேசுறதில்ல, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட பேசுறதில்ல, மாமனார் மாமியார்ட்ட மருமக பேசுறதில்லை. நம்ம எல்லாருக்குள்ள ஒரு வசனத்தை திருப்புங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் எங்கூட திருப்புங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம். இந்த கன்வென்ஷனுடைய முடிவில் கர்த்தர் நம்மை அடியோடு ஒரு மாம்சத்தின் காரியம் கூட நமக்குள்ள இருக்கவே கூடாது. மாம்சத்தின் காரியம் நமக்குள்ள ஓடவே கூடாது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். எல்லாருக்கும், ஐயா கவனிங்க ஐயா அந்த வசனத்தை, நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவன் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் நம்முடைய எல்லாருக்கும் உள்ளம் இருக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வசனத்தை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எனக்குள்ளேயும் ஒரே ஆண்டவர், பிரதருக்குள்ளேயும் ஒரே ஆண்டவர். நல்ல கவனிங்க. இந்த ஆண்டவர் அந்த அவருக்குள்ளால இருக்கிற ஆண்டவரை பகைப்பாரா? தப்பு செய்தால் கண்டிக்கணும், அது வேற.
பிள்ளைங்க தவறு செய்தால், பாவம் செய்தால் உடன் விசுவாசிகளை செய்தால் கண்டிக்கணும். அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் அது நமக்குள்ளது இல்லை, அது வேற, அது வேற. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்களை போல, மற்றவர்களை போல நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். வெளியேற பெற்ற இரத்தத்தினால் கர்த்தர் நம்மை கழுவி இருக்கிறார். சரியா? ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக செய்த இறுதியான ஜெபம் என்ன தெரியுமா? என்னோட கூட திருப்புங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். ஆண்டவருடைய ஆமென் இறுதி ஜெபம், ஒலிவமலை ஜெபம், மேல் வீட்டு அறை ஜெபம். பாருங்கள், 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். 17:11. நான் இனி உலகத்தில் இரேன். என்னைய கவனிங்க, எல்லாரும் என்னைய கவனிங்க, எல்லாரும் என்னைய கவனிங்க. இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா இன்னொரு வசனம் உங்களுக்கு சந்தேகமாக வரணும். நான் இனி உலகத்தில் இரேன், இருக்க மாட்டேங்கிறாரு. இருக்கிறாரா இல்லையா? இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட. அப்போ இதில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி என்னது? அதுக்கப்புறம் தொடர்ந்து படித்தீங்கன்னா இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்போ அங்கே நின்னது யார் தெரியுமா? சீஷர்கள். சீஷர்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் இருக்க வேண்டிய இடத்துல இவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சரியா? நான் இருக்க வேண்டிய இடத்துல, ஐயா அந்த உலகத்துல என் ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல என்னையும் உங்களையும் வைத்து ஆண்டவர் அழகு பார்க்கிறாரியா. அல்லேலூயா. அதற்குத்தான் நேற்றைக்கு எத்தனையோ உதாரணங்களை சொன்னேன். உதாரணம் ஏதோ வார்த்தை இல்லை, அப்படி இல்லை. உதாரணங்கள் சொல்லி டைம் பாஸுக்காக இல்லை. இன்னைக்கு உயிருள்ள சாட்சிகள் உண்டு, உயிருள்ள சாட்சிகள் உண்டு. ஒரு வீட்டுக்குள்ள மறுபடியும் சொல்லுகிறேன், யாரும் எந்த பகை உணர்வோடு இருக்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய மருமகளிடத்தில் பேசாத மாமியார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? மாமியார் இடத்துல பேசாத மருமக்கமார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த கன்வென்ஷனோட முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் எத்தனை ஆண்டவர் இருக்கிறாரு? எத்தனை ஆண்டவர் இருக்கிறாரு? ஒரே தேவன், ஒரே தேவன். ஒருவருக்கு சமாதானத்தை பண்ணுகிற தேவனும் ஒரு இருதயத்தில் பகையை வளர்க்கிற தேவனும் இல்லை, இல்லை. சரிதானா? இல்லை. இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். வயசாயிற்று அப்படின்னு சொல்லி பெற்றோரை தள்ளிடாதீங்க ப்ளீஸ். நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியில் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும் பூஸ்டும் ஹார்லிக்ஸும் குடின்னு எழுதலை. அப்படி எழுதியிருந்தால் டப்பாவை வாங்கி அடைச்சிட்டு போகலாம். சரிதானா? நீ நல்ல ஜம்முன்னு இருக்கிறதுக்கும் நல்ல கலக்கி ஊத்து அப்படி எழுதலை. உன் தாயையும் உன் தகப்பனை என்ன செய்யணுமா? கொஞ்சம் படிச்சுட்டோம், கொஞ்சம் மேலே போயிட்டோம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மம்மி, இல்லை இல்லை, அப்படி செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, உங்களை நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது. நான் தான் இப்படி ஆயிட்டேன், இடுப்பு வலியோட, முதுகு வலியோட, குறுக்கு வலியோட, சாப்பிட்டு பாதி சாப்பிடாம பாதி ஓடுறாங்களே, அந்த பெற்றோரை தூக்கி வீசிட்டா கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி ஒரு குருட்டு விசுவாசத்தில் ஓடுறீங்க. இல்லை இல்லை, எந்த மருமக பிள்ளைகளும் சரிதானே. இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல கணவன் வேணும், அந்த கணவனை பெற்று தந்த அம்மா அப்பா, இது நியாயமா? இது நியாயமா ஐயா? சரிதானா? இன்னும் நிறைய பெற்றோருக்கு பேர பிள்ளைங்க வேணும், அந்த பேர பிள்ளைய பெற்று தந்த மருமக. இப்போ தான் நிறைய பேர் சிரிக்கிறீங்க, எங்களையே குத்துற மாதிரி இருந்தது, இப்போ அவங்களும் சேர்த்து பேசினால கொஞ்சம் திருப்தி வந்துட்டு. நல்ல மறுபடியும் சொல்லுகிறேன், சபை என்பது மனித கண்டுபிடிப்பு அல்ல. ஏதோ சபை மனிதர்களை கொண்டு கர்த்தர் செய்கிறார். சரிதானா? இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை ஒருத்தன் தோற்றுவித்தான், லெனின்னு சொல்லி ஒருத்தன். அவன் ஒரு பாஸ்டருடைய மகன் தான், கொஞ்சம் வழி தடம் புரண்டு போயிட்டான். ஒரு காலகட்டத்தில் சொல்கிறான், ஐயோ இந்த சபையில் இருக்கிற மாதிரி என்கிட்ட யாரும் இல்லையே. அங்கே சின்னவங்களும் இருக்கிறாங்க, பெரியவங்களும் இருக்கிறாங்க, கருப்பாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வெள்ளையாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, படித்தவங்களும் இருக்கிறாங்க, படிக்காதவங்களும் இருக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆமென், சம்பாதிக்காமங்களும் இருக்கிறாங்க. அந்த சபையில் இருக்கிற மாதிரி என் கட்சியில் இல்லையே அன்னைக்கு வெப்புராளப்பட்டான் ஐயா, வெப்புராளப்பட்டான். அப்படின்னு சொன்னால் சபை பரலோகத்தின் நிழல். ஹல்லேலூயா. எதுக்கெல்லாம் அந்த கன்வென்ஷன் வைக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே எங்கள் ஆத்மாக்க ரட்சிக்கப்பட்டனுப்பா. சரியா? அப்போ சமாதானத்தின் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும்.
அடுத்த வசனத்துக்கு நேராக வேகமாக கடந்து போயிடலாமா? 1 தெசலோனிக்கருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். எந்த தேவன் பார்த்தீங்களா? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை, எங்களை, என்னை முற்றிலும் வேற எந்த விதத்திலையும் நீ தப்பிக்க முடியாது தேவ பிள்ளையே. நல்ல கவனிங்க. எங்கேயும் போய் அல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் உங்கள் இருதயத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என் இருதயத்தில் எரிச்சல் இருக்கா, பகை இருக்கா, விரோதம் இருக்கா? தயவுசெய்து பாருங்கள், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அல்லது இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்கிறதா? சரிதானா? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், கொஞ்சம் கவனிங்க. அவருக்கு பேரே பவுலோஸ். சரியா? அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தார் ஹாஸ்பிட்டலில். பக்கத்தில் ஒரு பாகிஸ்தான்காரன். இவர் எங்கே போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லுவார். அந்த பாகிஸ்தான்காரங்கிட்ட ஆண்டவரை பற்றி சொன்ன உடனே அவன் அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்காரங்க போலீஸ்காரங்கிட்ட சொல்லி போலீஸ்காரங்க பிடிச்சி இவங்களை அந்த ட்ரிப்பு குளுக்கோஸ் பாட்டிலோடு ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. உருவிட்டும் போடலை, அப்படியே கொண்டு போட்டாங்க. அப்போ சபையில் பார்க்குறாங்க, 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, பவுலோஸ் எங்கே போச்சு? அப்போ தான் தெரிஞ்சு போச்சு, அவன் சோம்பு இல்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனால அவன் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி 40 நாளுக்கு பிறகு தேடி கண்டுபிடிச்சாங்க அவரை. 40 நாளுக்கு பிறகு தேடிடே, என்னடா பவுலோஸ் நீ இப்படி இருக்குடே. உடனே இங்கே வந்து அவங்க எல்லாரும் காசு போட்டு அவங்க குடும்பத்துக்கு பணம் அனுப்புனாங்க. சரிதானா? இவர் ஜெயிலில் இருக்கிறது தெரியாது. உடனே எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க அவர்கிட்ட? சரி பவுலோஸ் பிரதர், நீங்கள் ஒன்றும் சங்கடப்படாதீங்க, நாங்கள் எல்லாரும் காசு போட்டு ஒரு அட்வொகேட்டை வச்சு உங்களை நாங்கள் ஜாமீனில் எடுத்துகிறோன்னு சொன்னோன்னே இவர் ஜெயிலில் இருந்துட்டு சிரிச்சுட்டு சொன்னாராம், பவுலை எந்த அட்வொகேட்டு ஜாமீனில் எடுத்தார்? நானும் பவுலோஸ். எனக்கு அதெல்லாம் கேட்ட உடனே, ஆண்டவரே அழகான இடத்துல நின்று ஊழியம் செய்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு முறை கூட ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு முறை கூட கேள்விப்படாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்திய தேசத்தில் 6,40,000 கிராமம், அதில் 2.5 லட்சம் கிராமத்துக்கு தான் சத்தியம் போயிருக்குது. உங்கள்கிட்ட ஒரு ஆத்மாவை தந்தா நீங்கள் விட்டுறக்கூடாது. அன்னைக்கெல்லாம் இந்த பரிசுத்த பிள்ளைங்க அருமையான இந்த மேய்ப்பர்களெல்லாம் முழங்கால் போட்டு இத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சாங்களே. ஆமேன். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்பார், நீ எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்தாய்? சரியா? இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஃபுல்லாக ஆண்டவருக்கு ஒதுக்கிறணும். நாங்கள் அப்படி தான், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சில நேரத்தில் சாப்பாடே பண்ண மாட்டோம், காலையிலேயே போயிடுவோம். இந்த பிரதர் வீட்டுக்கு, இந்த அக்கா வீட்டுக்கு, இந்த சிஸ்டர் வீட்டுக்கு போய் அவங்களுக்காக, சில வீட்டில் ஏற்றுக்குவாங்க, சில வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களுக்காக உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் ஒரு நாள் பெரிய விளைச்சலை தந்துடுவார். தண்ணீரின் மேல் உன் ஆகாரத்தை போடு. அது உண்மையிலே சாப்பாடையே பொங்கி தட்ட சொல்கிறாரு, ஆகாரத்தை அங்கேயே போடணும். இல்லை, தண்ணீருங்கிறது ஜனங்களை குறிக்கிறது, ஆகாரம்ங்கிறது சத்தியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. தண்ணீரின் மேல் உன் ஆகாரத்தை போடு, அநேக நாட்களுக்கு பிறகு என்ன செய்வாய்? அதனுடைய பலனை காண்பாய். ஆமென். அல்லேலூயா. சபையில் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். பிரதர் சிஸ்டர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். தம்பி உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். ஐயா உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. சரிதானா? 2 ஊழியத்தில் 2 வகை உண்டு. கூட்டி சேர்க்கிற ஊழியம், கூவி அழைக்கிற ஊழியம். அல்லேலூயா. பவுல் அந்த 2 ஊழியத்தை செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 2 ஊழியத்தை செய்தார். ஆண்டவருடைய சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறது உண்மையானால் இன்னொரு வசனத்தை வாசித்து விட்டு கொஞ்சம் விளக்கத்தை பார்க்கலாமா? அதே கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். என்ன சமாதானம்னு பார்க்கலாம். தேவ சமாதானம், தேவன் தருகிற சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழ கடவது. இதற்கென்றே, பார்த்தீங்களா? இதற்கென்றே அந்த வார்த்தையை பிடிச்சிக்காங்க. நம்ம அழைக்கப்பட்டது அதுக்கு தானா? அதனால தான் கொலோசை அந்த சபைக்கு அப்போஸ்தலனை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். ஐயா என்னைய கவனிங்க. நிறைய வீட்டில் நினைப்பீங்க, பிள்ளைக்கு 23 ஆயிட்டு, 24 ஆயிட்டு, 25 ஆயிடுச்சு, எப்படியாவது ஒருத்தன் கையில், நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளோ தள்ளி விட்டுட்டோம்னா. எங்கே தள்ளி விட போகிறீங்க? எப்படியாவது இவ்வளோ தள்ளி விடணும் அப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்கிட்ட நான் பயம். என் பிரதர்
ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறீங்க, தள்ளி விட போகிறீங்களா? அந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது? தள்ளிய விட போகிறீங்க இல்லை. எவ்வளோ பெரிய வாழ்க்கை சரிதானா? நிறைய பேர் இப்படி வயசான துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ ஆண்டவரே நடக்கலைன்னு சமாதானம் வேறு. எங்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக பாருங்கள். நான் அடுத்தது கேட்பேன், ரட்சிக்கப்பட்ட பையனை பார்த்துடலாம், உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா? சரிதானா? இங்கே இருக்கிற காலேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், இங்கேருந்து போகிற வரைக்கும் ஓகே மம்மி, சரி மம்மி, எஸ் மம்மி. படியை தாண்டி வெளியில் போனோன்னா காலு மேலேயும் தலை கீழையும் போயிடக்கூடாது. ஒருவேளை அவங்க மம்மி பார்க்கல, உன் தாய் தகப்பன் பார்க்கல, ஆனால் ஆண்டவர் ஒன்று என்ன செய்துட்டு இருக்கிறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யோசேப்பை எடுத்து பாருங்க, எங்க போய் நிற்கிறார் பார்த்தீங்களா? இவரு பாவத்தை தேடி போகல, பாவம் இவரை தேடி வருதுங்கயா. அவர் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? ஹவு கேன்? அந்த 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 சிந்தனை, அந்த இருதயம் எல்லாருடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். எல்லாருடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். அப்ப நம்ம இருதயத்தை எது ஆளணும்? சொல்லுங்க, எது ஆளணும்? சரி, பிள்ளைக்கு ஜோம் பண்ணி எடுத்து ஒரு கல்யாணம் முடிஞ்சது. எல்லாரும் என்ன தெரியுமா? இப்போதான் எனக்கு நிம்மதி. 3வது நாள் அடுத்த பிரச்சனை வந்து இருக்கும். 3வது நாள் அடுத்தது வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, நான் சொன்னேன், அக்கா டவுரி வாங்கக்கூடாது, நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்க, பணத்தை கொண்டு நம்ம பிள்ளைங்க வாழணும்னு ஆசைப்படாதீங்க, மறைமுகமாக அப்படி கேட்க இப்படி கேட்குற அந்த வேலையெல்லாம் வைக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார். அந்த சகோதரி ஒரு காரியத்தை செய்தாங்க. 3 நாள் கழித்து அந்த பெண் கொடுத்த பெண் வீட்டாருக்கு ஒரு ஃபோன் போட்டாங்க. என்ன தெரியுமா ஃபோன் போட்டாங்க? ஃபோனை எடுத்து, அண்ணி, நான் பெற்று வளர்த்துருந்தா கூட இப்படி ஒரு பிள்ளை என்ன செய்ய முடியாது, பெற்று வளர்த்துருக்க முடியாது. நீங்கள் எங்களுக்கு மருமகளை தரல, எனக்கு ஒரு பிள்ளைய தந்துருக்கிறீங்க. ஐயோ, பெண் வீட்டார் என்கிட்ட ஓடி வந்து, தம்பி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஐயா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், என் பிள்ளை போன இடத்துல ஆசீர்வாதமான ஒரு இடத்துல இருக்கிற ஐயா. அழுகையை நிறுத்த முடியல. அப்படின்னா நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதத்துக்குள்ள போனோன்னு சொன்னா தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை என்ன செய்ய வேண்டுமா? ஆள வேண்டும். உங்க இருதயத்தை எது ஆளுகிறது? உலகம் ஆளுகிறதா? கவர்ச்சி ஆளுகிறதா வாலிப பிள்ளைங்களுடைய இருதயத்தை? அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள், அசுத்தங்கள், அழிந்து போகிற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை ஆளுகிறதா? அல்லது இந்த வசனம், வார்த்தை இது ஆளுகிறதா? நல்ல கவனிங்க. அதனால தான் கலாத்திய சபைக்கு ஒரு வாழ்த்துகளோடு அவர் சொல்லக்கூடிய காரியம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். கொலோசையர் 3:15 வாசியுங்கள். தேவ சமாதானம். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கேளுங்க பிரதர் சிஸ்டர். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளுகிறது அல்ல, பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் அல்ல. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ரன்னிங் ஆளணும், ஆளுகை செய்யணும். வந்துட்டு போகக்கூடாது. ஆள கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஆமென். அது எப்படி ஆளணுங்கிறத அடுத்த வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு வெளியே இல்லை, உங்களுக்கு உள்ளே. அதனால தான் இந்த 3வது செய்தியிலையும் கர்த்தருடைய வசனம், வார்த்தை, வசனம், வார்த்தை, வசனம், வார்த்தை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையான ஊழியக்கார பிரதர் பாடும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு வசனமாம், அப்படி ஒரு துடிப்பு, அப்படி ஒரு துடிப்பு வரும். இந்த வசனம் மட்டும் இல்லைன்னா நம்ம எங்கே பிரதர் ஓடி இருப்போம்? எங்கே ஓடி இருப்போம்? இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் வேற எந்த விதத்திலே விடுதலை இல்லை. அந்த சத்தியம் ஆண்டவர் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இதை விட்டுட்டு நம்ம எங்கெல்லாம் ஓடணும்னா ஆமேன், இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது. ஆமேன். அதே எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஆமேன் இன்னொரு வேத பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். 4வது அதிகாரம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். நல்ல கவனிங்க. சமாதான கட்டினால், அந்த வார்த்தை அப்படி பிடிச்சிக்காங்க. என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் கட்டக்கூடாது, உலகத்தில் இருக்கிற மற்ற காரியம் கட்டக்கூடாது. எனக்கு சமாதானம் கிடைச்சது போல இருக்கும், ஆறுதல் வந்தது போல இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய வீழ்ச்சிக்குள்ள நான் இருப்பேன். சரியா? சமாதான கட்டினால், நல்ல கவனிங்க. அந்த வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பலப்படணும். ஆவியின் ஒருமையை
காத்து கொள்வதற்கு எப்படி இருக்கணுமா? அசால்ட்டா இருக்கக்கூடாதான். எதுல ஜாக்கிரதையா இருக்கிறோமா? இதுல ஜாக்கிரதையா இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா? சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு நம்ம எப்படி இருக்கணுமா? அதுக்கு அடுத்த வசனம் முக்கியம். எல்லாரையும் கர்த்தர் அழைக்கல பார்த்தீங்களா? அழைக்கப்பட்டவர்கள் சிலர். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறோம் பாருங்க. எத்தனை பேர் இப்போ கூட அந்த ரோட்டில் எத்தனை பேர் போயிட்டு இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த கிருபாசனத்தில் கர்த்தர் ஒரு கிருபைக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறாருன்னு சொன்னால் நம்மளாம் கொடுத்து வச்ச பிள்ளைகளா இல்லையா? சொல்லுங்க பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே ஓடுகிறாய் நீ, எங்கே ஓடுகிறாய்? சரிதானா? ஒரு அம்மா அழகான பாட்டு எழுதினாங்க. எங்கே ஓடுவாய் நீ, எங்கே ஓடுவாய், இயேசுவின் அன்பை எங்கே ஓடுவாய். அந்த பாடலில் இருக்கிற வரிகளெல்லாம் நீங்கள் படித்து பாருங்க. நீ ஓடுறாங்க, 5 மணிக்கே ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்க பிரதர்? எங்கே பிரதர் ஓடுறீங்க? கேட்டு பாருங்க. இப்படி கையை காமிப்பாங்க. எல்லாம் அந்த வயத்துக்காக தானே சொல்லி. அப்படியா? நம்ம தேவன் வயரா? இல்லை இல்லை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கவனிங்க ஐயா. இன்னைக்கு மனுஷன் சமாதானத்துக்கு எங்கெல்லாமோ ஓடுறான். ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வசனத்தை, வார்த்தையை வாசித்து பாருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல பிரதர் சிஸ்டர், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அதனால என்ன வரட்டும் பிரதர், என்ன வரட்டும் பிரதர். நம்முடைய இருதயம் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, இருதயம் என்ன செய்யக்கூடாது? யாராவது உங்ககிட்ட சிஸ்டர் பிரதர் நீங்க எனக்கு முன்னால ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்களேன். நீ உங்களை பார்த்தா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறீங்க. என் வீட்டில் இருக்கிற வருமானம் உங்கள் வீட்டில் இல்லை. என் வீட்டில் 3 வருமானம், ஆனால் உங்கள் வீட்டில் ஒரே வருமானம் தான். உங்கள் வீட்டோட என் வீடு பெரிய வீடு எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களை நான் எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்க, சமாதானமாக இருக்கிறீங்க, அவ்வளவு இதாக இருக்குது. உங்கள் சமாதானம் எனக்கு வேணும். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டால் நீங்கள் எல்லோரும் தெரியுமா செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபையில் ஒரு ஆராதனை நடக்கும், எங்கள் சபையில் கன்வென்ஷன் நடக்கும். அங்கே ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. உலகத்தில் தேடி நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான சமாதானத்தை கர்த்தர் வருகிறார். வைத்து போயிருக்கிறேன், எடுத்து அனுபவிக்கணுமா? வாங்க பிரதர் சிஸ்டர்னு நீங்கள் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தான் ஊழியம் செய்யணும், இப்படி தான் ஊழியம் செய்யணும். தனிப்பட்ட நபர்கிட்ட உட்காந்து பேசுங்க. நான் வேலை பார்க்கும் போதெல்லாம் அந்த காரியத்தை செய்தேன். அநேக பேர் இன்னைக்கு ரகசிய கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. நான் இல்லையா, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இந்த ஜனத்தை எனக்காக தெரிந்து கொண்டேன், அவர்கள் என் துதியை ஆண்டவரை துதிச்சு சொல்லணும். நிறைய பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தின் தேவனுக்கு நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியத்திற்கு ஆமென் வேகமாக இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் வேகமாக நம்ம பார்த்து அதே ஆமென் நிறைய வசனங்களை கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமென். சபைக்குள்ளால இருக்கிற ஆமென் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆமென் மாற்றி விட்டு ஆமென் அப்போஸ்தலர் நடபடியுடைய புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடியுடைய புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் கொஞ்சம் பேர் ஆமென் செலக்ட் பண்ணுறாங்க. அவர்கள் ஒருவேளை வெளியில் சில சபைக்குள்ளால சில காரியங்களை செய்வதற்காகத்தான் அவர்களை ஆவியானவர் அந்த 7 பேரை கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஆமென் தெரிந்து எடுக்கிறார். ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆமென் அப்போஸ்தலர் நடபடிய புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் ஆமென் ஏராளமான காரியங்களை நம்ம அதில் பார்க்கணும். ஆனால் அவர்களுக்கு இருந்த காரியம் என்ன தெரியுமா? 5வது வசனத்தை வாசியுங்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்க. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகி அந்த 7 பேருக்கு பேர் வருது. அப்படின்னா நல்ல கவனிங்க, சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆவியின் நிறைவான நடத்துதலோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இல்லை ஒருத்தருக்குள்ள ஆவியானவர் இருந்து இன்னொருக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா கொஞ்சம் வேற மாதிரி ட்ராக் ஓடிடும். சரிதானா?
ஆவியானவர் இருந்தால் தான் கண்டிக்கும் போது அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் முற்றக்கூடாது. கண்டித்து என்ன செய்வாராம்? என்ன கேட்டால் தலையில் 2 கொட்டு கொட்டி கூட உணர்த்துவார், வாங்கிக்கிடணும். எனக்கெல்லாம் அப்படி வந்திருக்குது. சில ஆமேன் ஒரு பிரதர் சொல்லுவாங்க, நீ எப்படின்னு தெரியாதா, நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்ன இப்போ பெருசாக பேசுகிற அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், பிரதர் உங்களுக்கு 1-2 காரியங்கள் தான் தெரியும், நான் நிறைய பாவத்தில் செஞ்சுருக்கிறேன் பிரதர். சரியா? அந்த இடத்துல நின்று ஒரு பாடலை நான் பாடுவேன். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர், பாவியான நம்மையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. இங்கெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிற. கொஞ்சம் வேகமாக சில காரியங்களை பார்த்து ஆமென். சரியா? வேகமாய் சில காரியங்களை பார்த்து ஆமென் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னும் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆமென். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். 10வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாரும் சுவிசேஷம். நாள் நான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன், சுவிசேஷம். அதனால தான் அந்த வசனம் அந்த நமக்கு அந்த வால் போஸ்ட்ல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டது அதனால தான். ஐயா, ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்குள்ள எனக்கும் உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிறது. எனக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி. அல்லேலூயா. அப்போ சுவிசேஷம் அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க, என்ன இருக்குது? நீங்கள் 5 நாட்கள் கேட்ட அந்த சுவிசேஷ வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? அமைதியாக இருக்கிறீங்களே. நமக்கெல்லாம் நிறைய பெட்டி நிறைய கிடைச்சாதான் சமாதானமாக நம்ம நினைக்கிறோம். இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், பரலோகத்துக்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல கவனிங்க. ஒரு திருடன் ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஒரு திருடன் என்ன செய்துட்டான்? ஊழியக்காரர் வீட்டுக்குள்ளே போயிட்டான். அவர் ஒரு கிழிஞ்ச அரை பாயில் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இவன் வந்தது அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாரு? அவர் பாட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவன் அங்கே போனான், அங்கே போய் தேடினான். வேற ஒரு சாக்கு மாதிரி ஒன்று கிடந்து அதை எடுத்தனா ஒன்றுமே கிடைக்கல. இவர் தூக்கத்திலே சிரிப்புனா சிரிப்பு அப்படி சிரிக்கிறாரு. உடனே இந்த திருடன் பார்க்குறான், சொப்பனை கண்டு சிரிக்காரோ, அதுதான் இவர் கண்ணை திறக்காமல் உறங்கிக்கிட்டே சிரிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கட்டு, நம்ம வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்க வீடெல்லாம் தேடி பார்க்குறான், ஒன்றுமே கிடைக்கல. அப்பவும் இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, கண்ணை மூடி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு, சொப்பனை கண்டு சிரித்தா ஒரு தடவை என்ன செய்யணும்? சிரிக்கணும். இவர் திருப்பியும் சிரிக்கிறாரு. இவர் சொப்பனை கண்டு சிரிக்கல. கிட்ட போய் தட்டி எழுப்பி எந்திரியா அப்படி எந்திரிச்சு உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படி இருக்கும் இவனுக்கு கோபம்? கத்தி எடுத்து உத்துனோம்னா பாரு, எதுக்கு சிரிச்சேன்னு நீ சொல்லு அப்படின்னு. அப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவனுக்கு கோபம் தாங்கவே முடியலை. சரியா? அப்போ தான் கேட்டான், எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லிக்கிட்டு சிரி, எனக்கு வெப்ராளம் தாங்க முடியல, எதுக்கு சிரிச்சுன்னு சொல்லிக்கிட்டு. அந்த ஆள் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் பகலில் வெளிச்சத்தில் தேடி கண்டுபிடிக்க முடியாததை நீ ராத்திரி இருட்டில் வந்து என்ன செய்துக்கிட்டு இருக்க? அந்த எருசலேம் அந்த வீதிகளில் தேவாலயத்துக்கு முன்னால நின்று பேதுருவும் யோவானும் சொல்லுகிறாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுந்து நட. நடந்தானா ஐயா? உலகத்துக்கு ஓட வேண்டாம் பிரதர் சிஸ்டர். அதான் நேத்தையிலிருந்து சொல்றேன், முந்தின தலைமுறையோட கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆனால் விலையேற பெற்ற பொக்கிஷம் என் ஆண்டவருடைய சத்தியம் எனக்குள்ள, என் ஆண்டவருடைய அந்த விலையுயர்ந்த அந்த அபிஷேகம் எனக்குள்ள, அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்குமானால் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமுள்ள பிள்ளைகளாக நாம் மாறிவிடலாம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் சாதாரணது இல்லை பிரதர் சிஸ்டர், சாதாரணது இல்லை. எந்த வழியிலாவது நம்மளை பிடிச்சி, எந்த வழியிலாவது என்ன செய்கிறோம், இழுத்து பிடிச்சி உள்ளே போடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதே போல் நீங்கள் என்ன செய்வீங்க, உலகத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த கன்வென்ஷன் முடிஞ்சு இன்றைக்கு மாலையில் நிறைவு செய்யும்போது உலகத்துக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இருக்கக்கூடாது. சரியா? ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த ஓடுங்க ஆண்டவருக்காக. ஆமென். சரிதானா? வழியில் இருக்கிற தெரியாத பிள்ளைங்க இருக்கிற இடத்துல சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஓடுங்க. ஆனால் நம்ம என்ன செய்திடக்கூடாது. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க. இந்த தாமரை இலை இருக்குது பார்த்தீங்களா, தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். தண்ணி அதில் என்ன செய்யாது. நம்ம அந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். கவர்மெண்ட் வேலை பார்க்குறேன், என் தங்கச்சி ஒரு பிள்ளை டீச்சராக இருக்கிறாங்க, இங்கே தான் இருப்பாங்க. அங்கே ஸ்கூலில் எல்லாம் அப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியாது. இல்லை, அது சில நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் அப்படியெல்லாம் இருக்க வேண்டியது வரும். எனக்கெல்லாம் ரொம்ப, நான் ரிசைன் பண்ணதுக்கு அது ஒரு காரணம் கூட. முடியல. சரியா? அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ளே இருந்தாலும் உலகத்தால் கரைபடாத பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால் இந்த 5 நாளுடைய நாம் மாலை நேரத்தில் நிறைவாகிற காரியம் சரிதானா? நம்மளை முற்றிலுமாய் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் அதை மாற்றி இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம். நீதிமொழின்னு குறிக்கிற நேரத்தில் இன்னும் 2 வசனங்களை நாம் வாசித்து விட்டு நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை வேகமாக வாசியுங்கள். நல்ல கவனிங்க. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது என்னதான்? கபடமா. சரிதானா? 2 குடும்பத்துக்கு சண்டை மூட்டுறதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. தீங்கை பிணைக்க கூடாது. மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லுவார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த இடத்துல என் பேரு, நம்ம பேர் இருக்கான்னு பாருங்க. இங்க கேட்டு அங்க பத்த வைக்கிறது, அங்க கேட்டு இங்க பத்த வைக்கிறது. உனக்கு தெரியுமா? என்ன தெரியணும்? இல்ல, சரிதானா? இருக்கிறதா என்ன செய்திடக்கூடாது. கூட கொஞ்சம் எண்ணெயை கோரி ஊற்றி வளர்த்தி விட்டுட்டு வந்துடக்கூடாது. தயவு செய்து இதை செய்யவே கூடாது. ஒரு குடும்பம், ஒரு தம்பதி, ஒரு கணவன் மனைவி, ஒரு உடன்பிறப்புகள் பிரியறதுக்கு நம்ம காரணமாக இருக்கவே கூடாது. மெனக்கிட்டு இங்கிருந்து அடுப்பில் ஒலையை போட்டுக்கிட்டு 4 வீடு தள்ளி போகக்கூடாது. இந்த சோறு பொங்கி அடுப்புக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, நான் சொல்லியதை கேளு. போய் வசனத்தை சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், சத்தியத்தை சொல்லுங்க. சரியா? வாசிங்க, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது என்னதான்? ஒரு சீசனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், கபடற்ற உத்தம. என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா? கபடற்ற உத்தம. நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும், ஆண்டவர் சொல்லணும். சரிதானா? வாசிங்க பார்க்கலாம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது என்னது? சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது என்னதான்? அவன் தான் நீதிமான். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தான் நீதிமான். அவன் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியும்? சூரியனை போல பிரகாசிக்கிற பிள்ளைகளாக என்ன செய்வார்கள்? அவர்கள் இருப்பார்கள். சரிதானா? யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு வாங்க. 3வது அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரம். நிறைய வசனங்களை நீங்கள் தேடி தேடி வாசித்து இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவரை என்ன நடத்தும் என்று சொல்லி நீங்கள் அப்படியே நீங்கள் ஆண்டவரிடத்தில் வைக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே. சமாதானத்தை, ஆழமான வசனம் பிரதர், ஆழமான வசனம் பிரதர். ஐயா, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை தான் என்ன செய்வானா? அவங்க விதைக்கிறது எதை? விரோதத்தையா, பகையையா, எரிச்சலையா? நல்ல கவனிங்க ஐயா. இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம். நானும் நீங்களும் எதை விதைக்கிறோம்? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க போல. நீதியாகிய கனியானது சமானத்தை நடப்பிக்கிறவர்கள். ஆண்டவரே, அது நானா இருக்கணும் ஆண்டவரே. நான் பகையை நடப்பிக்க கூடாதுப்பா, விரோதத்தை. நான் ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவரே. உங்க சமாதானத்தை நான் பெற்றிருக்கிற பிள்ளை. அந்த சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் என்ன செய்யப்படுகிறதா?
விதைக்கப்படுகிறது. நீங்கள் மறுபடியும் அதை வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு கூட நிச்சயமா என்ன செய்வார்? அவர் பேசுவார். ரோமர்களுக்கு நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனத்திற்குள்ள வேகமாக ஓடிவாங்க. ரோமர்களுக்கு நிருபம் 8வது அதிகாரம் 6வது வசனத்துக்குள்ள வாசிங்க பார்க்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. அப்ப எனக்குள்ள என்ன சிந்தை இருக்க வேண்டும்? எனக்குள்ள என்ன சிந்தை இருக்க வேண்டும்? அதற்காகத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை உண்டு பண்ணினார். ரோமர்களுக்கு நிருபம் 15வது அதிகாரம். நம்ம முடிகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க பிரதர் சிஸ்டர். ரோமர்களுக்கு நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். 15-13 நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, ஒருவேளை நம்ம உற்சாகமாய் பல காரியங்களை செய்யலாம், ஆனால் இன்னொரு பலம் நமக்குள்ளே பெருக வேண்டும். ஆவியானவர் தான் அந்த பலத்தை தருகிறார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும். ஐயா என்னைய கவனிங்க. ஒரு பொருள் கிடைச்சதுனால வரக்கூடிய சந்தோஷம் இல்லை, அது முடிஞ்சு போயிடும். சில பேருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சின்னா, எப்பா இதை எடுக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு நாள் இருந்தேன் கிடச்சிருச்சேன்னு ஒரு முள்ளு பட்டால் அது கீறி இல்லாமல் போயிடும். போச்சா சந்தோஷம்? போச்சா சந்தோஷம்? போச்சா சரிதானா? அல்லது அதை காட்டில இன்னொரு ட்ரெஸ்ஸு வந்துட்டுன்னா, சில பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி 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 திருப்ப பார்க்கணும், அது வரைக்கும் கலந்து திரும்பாது. அதை போட்டுக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னால் நின்று திருப்ப பார்த்தா கண்ணாடி உடஞ்சி விழுந்துடும், அப்படி திருப்பு. அதுலேயே சந்தோஷம். என்னை பொறுத்தவரையில் நேர்த்தியாக ட்ரெஸ் இருக்கணும். கவர்ச்சியாக பண்ணணுமா கௌரவமாக பண்ணணுமா? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? எல்லாத்துலேயும் கர்த்தர் பார்ப்பார். சரியா? இந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. ஐயா நமக்கு அந்த பலம் வரணையா, மற்ற காரியங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே. இந்த பலத்தினால தான், அதனால தான் ஆண்டவர் சொன்னார் சீஷர்கள்ட்ட, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்பட வரைக்கும் எங்கே வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா? அதுக்கு முன்னால் அந்த பலம் வர்றதுக்கு முன்னால் பேதுரு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி என்ன செய்தாராம்? சத்தியமும் பண்ணி. அதனால தான் ஆண்டவர் சொன்னாராம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, முதல்ல எங்க? முதல்ல எருசலேம். முதல்ல எங்க? இந்த வார்த்தையை சொன்னோன்னே பேதுரு 10 அடி பின்னால் போயிட்டாராம். 10 அடி பின்னால் போய், ஆண்டவரே இந்த எருசலேமே தவிர வேற எங்கே வேணாலும் என்ன போக சொல்லுங்க, நான் போகிறேன். ஏன் தெரியுமா? அதே தெருவில் தான் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட உங்களை பற்றி தெரியாதுன்னு சொல்லி அவன் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. உடனே ஆண்டவர் சொன்னாராம், நீ தான் அங்கே பிரசங்கி, நீ தாண்டா அங்கே ஊழியக்காரன். ஆண்டவர் சொன்னது நிறைவேறிச்சு ஐயா. ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் வந்து கேட்குறாங்க, ஆண்டவன்மார்களை நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. அடுத்த அதிகாரத்தில் படுத்து பாருங்க, 5000 பேர் கேட்குறாங்க. பார்த்தீங்களா? சீஷர்களுடைய தொகை பெருகிற்று. பார்த்தீங்களா ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாரு? பார்த்தீங்களா? இவங்க பேத, கல்வி அறிவு இல்லாதவங்க, இப்படி எப்படியா? அப்ப அங்க இருக்கிறவங்கள சொல்றாங்க, இவங்க பேத தான், இவங்க கல்வி அறிவு இல்லாதனா. ஆனா இவங்க கூட யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். உங்க கூட யார் இருக்கிறா? என் கூட யார் இருக்கிறா? ஐயா நமக்கு முடியல, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஜெயிக்கலாம் பிரதர் சிஸ்டர். சரியா? இந்த வசனத்தை வாசித்து முடிப்போலாமா? 15வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும். அப்போ ஒன்று கிடைச்ச உடனே இருக்கிற சந்தோஷம் வேற, அது டெம்பரரி பீஸ்ஃபுல், சரிதானா? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சமாதானத்தை தருகிறார். அது எந்த இடத்துக்கு போனாலும் அந்த சமாதானத்தை என்கிட்ட இருந்து யாருமே என்ன செய்ய முடியாது. அப்போ பவுல் வெளியில் இருக்கும்போதும் ஒரே இதில் இருக்கிறாரு, சிறைக்குள்ளே இருக்கும்போது எப்படி தான் இருக்கிறாரு? ஒரே இதில் தான். ஏன்னா அவருக்கு கொடுத்த அந்த சமாதானத்தை கொடுத்தது சூழ்நிலைகள் அல்ல, அல்லது உலகத்தான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. ஐயா எது போட்டியா, எது மணாலும் போட்டு கவலைப்படக்கூடாது. இது வேணும். ஏன்னா ஆவியானவர் நம்மளை விட்டு என்ன செய்யலை. சின்ன பலகீனம் வந்துட்டா சங்கடப்படாதீங்க, விட்டுருங்க.
அந்த சரீரத்திற்கு பலப்படுத்துகிற அவர் இன்னைக்கு ஒருவேளை நான் நேற்றுக்கு இன்னைக்கு நான் அங்கே இருக்கிறேன், என் வீட்டினுடைய நிலைமை சரியா, எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை, எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை, என் மனைவிக்கு பயங்கர பிரச்சனை, எந்திரிக்க முடியாது, எத்தனையோ காரியங்கள் உண்டு. எனக்கு ஒரு வைராக்கியம் உண்டு, என் ஆண்டவர் என் குடும்பத்தை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாக இருங்க. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வைராக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன். சபைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? சமாதானத்தின் வீடு. சமாதானத்தின் வீடு. எனக்கு சமாதானம் கிடைக்கிறது உலகத்தில் இல்லை, என் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. சபைக்கு வந்துட்டு யாரும் திருப்பி திரும்பி வெறுமையாக நீங்கள் திரும்பி போகக்கூடாது. கர்த்தர் தந்திருக்கிற மன்னாவை ருசித்து பார்த்து எப்படி தெரியுமா போகணும்? சமாதானத்தோடு போகணும். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து அதே பகுதியில் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து முடியுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே எவ்வளவு பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்கு தராரு பார்த்தீங்களா? சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தானே, நீ வேணா ஏதேன் தோட்டத்தில் நீ விளையாடி இருக்கலாம், ஆதாம் ஏவாளை நீ ஏமாற்றி இருக்கலாம், ஆனா என்ன உன்னை ஜெயித்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், வெளியில இல்லை, எனக்குள்ள இருக்கிறதுனால நான் உன்னை என்ன செய்வேன்? எவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய. நம்ம அடிமை இல்லை பிரதர், நம்ம கீழே இல்லை பிரதர், அவன் தான் நம்ம காலுக்கு கீழே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அந்த வசனத்தை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு என்ன செய்யலாம்? ஆமென், ஆமென். நல்ல ஒரு தீர்மானத்தோட. நான் சொன்ன வசனம் ஏதோ இல்லை பிரதர், நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படியே பின்பற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள், சத்தியங்கள். இதை செய்தாதான் நம்ம எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்க போகிறோம் என்பதை அன்றைக்கி மாலை கூட்டத்தில் நம்ம பார்க்கலாம். சரியா? மறுபடியும் சொல்லுகிறேன், சபையை சாதாரணமாக நினைக்காதீங்க. சரிதானா? சபை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தம் சிந்தி சபையை என்ன செய்தாராம்? சம்பாதித்தார்னா அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். என்னையும் உங்களையும் ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்திருக்கிறார்? மீட்டு ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எனக்குள்ளால சத்துருனுடைய காரியம் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, எதுவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. சரியா? அதனால் இந்த காரியத்தை தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, நாம் ஒப்பு கொடுப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே, அந்த வார்த்தையை கவனிங்க, எப்பொழுதும். சில நேரத்தில் நம்ம கைவிடப்பட்டது போல நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ என்கிட்ட ஆண்டவர் இல்லையா? ஐயோ ஆண்டவரே என்னை கை இல்லை, அந்த சந்தேகமே உங்களுக்கு வரக்கூடாது. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருவதற்காக என்ன செய்வார்? கொஞ்சம் சில சிட்சங்களை என்ன செய்வார்? எபிரேயர் 12 படித்து பாருங்க. சரிதானா? இப்போ எடுக்க வேண்டாம், டைம் இல்லை. நல்லதானா? நல்ல கவனிங்க. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும், எப்பொழுதும், அந்த வார்த்தையை பிடிச்சிக்கங்க. சில நேரத்தில் சில நெருக்கங்கள், சில காரியங்கள் வருகுனா, ஆண்டவர் என்ன விட்டுட்டாரா, ஐயா விலகிட்டாரா, ஐயோ அப்படியெல்லாம் பதட்டப்படாதீங்க பிரதர், பதட்டப்படாதீங்க சிஸ்டர். சத்துரு அப்படி தான் சொல்லுவான், அவன் நீ ஓடி ஓடி என்னத்தை கண்ட, இப்படி தான் நமக்கு விதைப்பான். இல்லை இல்லை, ஆண்டவர் என்னை இன்னும் உயர்த்த போகிறார், இன்னும் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், முடிவிலே சம்பூரணமாக்க போகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும். இந்த வார்த்தை ஆழமாக வாசித்து பாருங்க. சகல, நமக்கு தெரியாது சில நேரத்தில். சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த வசனத்தை பிடிச்சிக்கலாமா? இந்த வசனத்தை பிடிச்சிக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா, இருக்க மாட்டாரா? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும்
ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உண்மைதானா? உணர்ந்து எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆமென் ஆமென். அழகா சீசர்களுக்கு சொல்லுவார் ஆண்டவர், என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும், என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும். தம்பி, தங்கச்சி, சகோதரி, சகோதரா, பின்னால இருக்கிற பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், சுயமா ஓட நினைக்காதீங்க. சொந்தமா அதை செய்திடலாம் இதை செய்யலாம் நினைச்சிடாதீங்க. ஆமென். இல்லவே இல்லை.